நிறைய உறவுகள் வந்து இதெல்லாம் எப்ப தொடங்குச்சோ இந்தியா காசு முதல் முறையாக இங்க வந்து ஒரு ஹிந்துவா இருந்தாலும் அந்தோனியார் மேல எனக்கு வந்து பாருங்க இவரு எல்லாமே ಬಂದಿರ ಅನೇಕ ಶ್ರೀಲಂಕಾ இந்த ஸ்ரீலங்காவும் இந்தியாவை சேர்ந்து இது வழியாக நாங்கள் வந்திருக்கோம். போட் லான்ச்சர் வழியாக வந்திருக்கோம். ஒரு 2.5 எந்த இடையூறும் இல்லைங்க. இங்க வர்றதுக்குள்ள ஐடி கார்டு பேரன்பு கூட வந்திருந்தாங்க இலங்கை மக்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில வந்து நாங்கள் கச்சத்தீவினுடைய 2வது நாள் காணொலி பார்வையிட இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆனால் இங்கே வந்து மக்கள் வந்து கூட்டமாக வந்து பாருங்க லைனாக வந்து நிற்கணும், அதாவது போகிறதுக்கு கப்பலில் போகிறதுக்காக நிற்கணும். இன்று இப்போ நாங்கள் வந்து இங்கே இதில் நிற்கிற ஆக்களையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நேராக கோயிலுக்கு போய் அங்கே கோயிலையும் சுற்றி பார்த்துக்கொண்டு நாங்கள் வருவோம். மறக்காமல் இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் பார்வையிடுவீர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பார்வையிடுவோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இப்போயே போகிறதுக்கு நிறைய உறவுகள் வந்து இதில் நிற்கணும் பாருங்க. பாருங்க அந்த பேர் வந்து இதில் நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா? அவங்க மட்டும் பாருங்க சனத்துக்கு சனம் வந்து நிற்குதுன்னு பாருங்க. உங்க லைனுக்கு வந்து உங்க மட்டும் போயிட்டு சனம் பாத்தீங்கன்னா நேற்று இரவு நாங்கள் இங்கே வந்து நிற்க வந்து திடீரென ஒரு நட்பை சந்திச்சிருக்கிறோம். இங்கே வேறுங்க இவர் வவுனியாவில் எங்கேருந்து வந்தீங்க? இவர் வவுனியாவில் இருந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். திருவிழா எப்போ தொடங்குச்சோ அதுலேருந்து ஒரு வருஷம் மட்டும்தான் வரல, மற்ற எல்லா வருஷமும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் வந்து அந்தோனியாட்ட வேண்டுதல் வைக்கிறது, அது அடுத்த வருஷம் நிறைவேறுது, அதுக்கு நன்றி செலுத்துறது, அது சொல்லியே நிறைய பேர் வர்றோம். நன்றி செலுத்துறதுக்காண்டி நிறைய பேர் வர்றோம். இது போக எங்களுக்கு இன்னொரு இது என்னென்னா, இங்கே உள்ள ராணி சோப்பு, மில்க் மைடு, பால் மாவு இதெல்லாம் வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ரொம்ப பியூரிட்டியாக இருக்கான்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே உள்ளது பியூரிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற இதுக்காண்டி வர்றது. இங்கே அங்கேருந்து கடலை மிட்டாய் கொண்டு வருவாங்க, கடலை மிட்டாய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ராணி சோப்பு வாங்குறவங்களும் இருக்காங்க, காசு கொடுத்து ராணி சோப்பு வாங்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி கையில் இதுக கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் வந்துட்டு போகிறேன்னா இந்த வருஷம் ஒரு குடும்பத்தோட பழகிக்கோமா, அடுத்த வருஷம் அந்த குடும்பத்துக்கு வரும்போது என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வர்றது, அவங்க எங்களுக்கு தேவையான பொருள். இது ஒரு சொந்தத்துக்குள்ள சொந்தம் கொண்டாடுறதுக்குலாம் மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் தங்கச்சி மேடம் ராமேஸ்வரம் பக்கத்தில். நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து 1 மணி நேரம், போட்டில் 1 மணி நேரம், 1 மணி நேரம். போட்டெல்லாம் வருது, ஃபிஷிங் போட்லாம் 1 மணி நேரம். நான் ஃபேமிலியாக வரல, இல்லை தனியாக தான் வந்து. நேற்று வந்து நாங்கள் காலையில் அங்கேருந்து 7:30 மணிக்கு இருக்கு போட்டு 7:30 மணிக்கு எழுப்பிட்டோம். இங்கே ஒரு 8-8:30 வந்துட்டோம். இன்னைக்கு இந்த மாதம் முடியவும் எல்லா நன்றி சொல்லுவாங்க, எல்லா ஆஃபீஸர்ல சொன்ன பின்னாடி நான் கிளம்புறது. அதெல்லாம் தேங்க்யூ. அண்ணா டீ என்ன விலை உண்டு? ஒரு 3 டீ தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இந்தியா காசு 100 ரூபா. இங்கே வந்து இந்தியா காசுலையும் பொருட்கள் விற்பனை ஆகுது, அதே நேரம் இலங்கை காசுலையும் விற்பனை ஆகுது. இல்லை ஒரு 300 ரூபா. இந்த காசை இப்போ நாங்கள் வந்து வேண்டி கொண்டு போவோம். 300 ரூபா கொடு. இந்த காசை இப்போ நாங்கள் கொண்டு வரோம் ஞாபகமா. வணக்கம், என் பேர் முத்து. சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வரோம். சொந்த ஊர் கண்டுப்பட்டின்னு சொந்த ஊர். அங்கே புனித அந்தோனியார் ஆலயம் வந்து 2 உள்ளது. இந்துக்கள் தனியாக ஒரு கோயிலை வழிபடுறோம்னா, கிறிஸ்தவர்கள் தனியாக ஒரு கோயில் வழிபடுறாங்க. அது தை மாதம் 5ஆம் தேதி அங்கே வந்து மஞ்சூரட்டு நடைபெறுது. அந்த கோயிலுக்கு எல்லா இந்துக்கள் சேர்ந்து அந்த கோயில் வழிபடுறோம். அன்றைய திட்டத்தில் வந்து சைவ முறைப்படி சாப்பாடு வழங்குகிறோம். இந்த முறை வந்து முதல் முறையாக இங்கே வந்திருக்கேன். வந்ததில் ரொம்ப ஒரு புனிதமான இடமாகவும் ஒரு நல்ல, அதாவது இலங்கைக்காரர்களுக்கும் தமிழ்காரர்களும் நல்ல ஒரு நட்புறவு
நாங்கள் அவங்க இடத்துல தங்கியிருந்தோம். எங்கள் உணவை அவங்க பரிமாறிக்கிட்டாங்க, அவங்க உணவை நாங்கள் பரிமாறிக்கிட்டோம். ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. மற்றபடி எல்லா வசதியும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்காங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பயணம். ஆமாம், மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இதை அடுத்த முறை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி கூட்டு வர மாதிரி இருக்கும். குறைபாடுகள் கொஞ்சம் பாத்ரூம் வசதி கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு காலையில் குளியலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அடுத்த ஆண்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஆட்களுடைய எண்ணிக்கை கூட இல்லை. போட் இதுலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து போட்டில் தான் வந்தாங்க. ராமேஸ்வரத்தில் வந்து இல்லை சொந்த போட்டில் பூரா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி தான் வந்தாங்க. டிக்கெட் 2000 ரூபாங்க. 2000 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 2000. இல்லை, எங்கள் காசுக்கு 2000 ரூபா. ஆமாம். இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சரிங்களான்னு சொன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை இடம்பெற்று கொண்டிருக்க கடைகள் வந்து வியாபாரம் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஆனால் மடுவெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவ்வாறு இடம்பெறாது. அதாவது பூசை இடம்பெறுகிற நேரங்களில் முழுமையாக வியாபாரங்கள் தடை செய்யப்பட்டிருக்கும். இங்கே அப்படியான ஒரு கட்டுப்பாடு வந்து காணப்படலை. பருந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும். வணக்கம், நான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். இந்தியாவிலேருந்து வர்றேன். ராமேஸ்வரம் ஐலாண்டில் என்னோட சொந்த ஊர். என் பேர் ரமேஷ் பாபு. நான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் அந்தோணியார் மேலே எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கையும் பக்தி இருக்கிறனால நான் இந்த கச்சதீவு திருவிழாவுக்கு வர்றேன். இது நான் வந்து இது வரைக்கும் நான் 3 டைம் இங்கே வந்திருக்கேன். 4 டைம், இது 4வது டைம். எனக்கு குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா என்னையே அங்கேயே தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ வந்து 3வது டைமாக இங்கே வர்றேன். எல்லா வசதிகளுமே ஓகே தான். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா கழிப்பறை வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. பேசிக்காக வந்து குடிநீரும் கழிப்பிடமும் இங்கே ரொம்ப கம்மி. இதை வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டோ இந்தியா கவர்மெண்ட்டோ தலையிட்டு இதை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் வர்றவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஸ்ரீலங்கா மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சகோதரத்துவம்னா எப்படி அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம். அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவங்களோட பேசி பழகும்போது நாங்கள் அங்கே இந்தியாவிலேருந்து கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே உள்ள மக்களுக்கு அது கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு சோப்புலாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்குது. இங்கே வந்துட்டு போகிறது வந்து மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வருஷம் வரணும். அந்தோணியாரோட அருளால வருஷம் வந்து எல்லா மக்களையும் சந்திச்சு இன்னும் நிறைய மக்களுக்கு எதாவது செய்யணும்னு தோணுது. ஆனா அங்கிருந்து எங்களால கொண்டு வர முடியல. எதையுமே எங்களால கொடுக்க முடிஞ்சுன்னா என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுப்போம். நாங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. மென்டலி ரொம்ப ரிலாக்ஸ். தேங்க்யூ. அடுத்த முறையும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். வாங்க, ராமேஸ்வரத்துல தான் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன். எனக்கு பிரியா கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, தனியா வந்து வெளியூர் மக்களோட போட்டு நம்ம சொந்தக்காரங்க. அதனால நான் மட்டும்தான் நம்ம ஆளுங்க, மற்றவங்க வெளியூர் ஆளுங்க. அதெல்லாம் ஒண்ணு கொண்டு வரல. சாப்பாடு செஞ்சு மக்களுக்கு நான் இங்க வரையில நிறைய செஞ்சு கொண்டு வருவேன். அதை எடுத்து கொடுக்கல அவங்க. அதுதான் ஒரு கவலை. ஆமா, நமக்குன்னு கொண்டுகிட்டு வர்றது. ஆனா நம்ம இந்தியா சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, அதனால கொண்டு வந்தேன். யாருமே எடுத்து தராதனால சாப்பிடல.
ஆமா உலக தமிழர்களை சந்திச்சீங்களா காய்ச்சிங்களா? வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்காது. எல்லாரும் நம்ம வர வர பழக்க வழக்கங்கள் தானையா, அதனால தந்துட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா வர்றது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் மக்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வருவோம், கண்டிப்பா வருவோம். கடவுள் ஆயுசப்பட்டா வருவோம். எனக்கு 68 வயசு. சரிப்பா. நன்றி நன்றி. சந்திப்போம். வந்து பாருங்க இப்படி வந்து டென்ட் எல்லாம் அடிச்சு நம்ம பாருங்க, பார்க்கவே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மடு வந்து ஞாபகம் இருந்த கச்சத்தீவுலையும் டென்ட்டுகளை அடிச்சுட்டு கேட்க மாட்டுது. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இலங்கை எல்லாருமே வந்து நல்ல ஒற்றுமையாக வந்து ஒன்றா வந்து உணவெல்லாம் பரிமாறி சாப்பிட்டு தங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன். இதில் எல்லாருமே இந்திய இளைஞர்கள் கலந்து காணப்படுற இடமா வந்து காணப்படுது. இல்லைங்க பாருங்க, இந்தியாவில் இருந்தார்கள் இலங்கை உறவுகளையும் இந்தியா உறவுகளையும் இணைத்து வந்து போட்டோ எடுத்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் இங்க வந்ததுக்கு நினைவாக வந்து பாருங்க. வணக்கம், என் பேர் டொமினிக். நான் இந்தியாவிலேருந்து பெங்களூர்லேருந்து வரேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கே இந்தியன்ஸு ஸ்ரீலங்கா நம்ம எல்லா ஃபேமிலிங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. துப்பல்குடி உறவு எல்லாருமே சொந்தம் தான். எல்லாருமே எப்போதுமே நல்லா இருக்கணும். தேங்க்யூ. எல்லாம் ஒரே ஒரு தான். கடவுள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்திய மக்களையும் ஸ்ரீலங்கா மக்களையும் ஒன்று சேர்க்க அந்த வாய்ப்புக்கு கடவுளுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த யூடியூபுக்கு நன்றி. எனக்கு இந்த மெசேஜ் வந்து எல்லா உலகத்துக்கும் சேர்க்க வைக்கிற அந்த யூடியூபருக்கு நன்றி. உங்கள் யூடியூபர் பேர் என்ன? ದೇವರಿಗೆ ಫಸ್ಟ್ ನನ್ರಿ ಇದು ಸಂತ ಆಂಟೋನಿ ಅವ್ರಿಗೆ ಮತ್ತೆ ದೇವರಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಈ ಬಂದಿರೋ ಅನೇಕ ಶ್ರೀಲಂಕಾ ಮಕ್ಕಳು ಮತ್ತೆ ಇಂಡಿಯಾ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಈ ಒಗ್ಗಟ್ಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ನನ್ರಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೀನಿ. ಮತ್ತೆ ಇದು ಎಲ್ಲ ಒಂದು ಸಂತೋಷವಾದ ಒಂದು ಸಂಭಾವನೆ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲರೂ ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶದಿಂದ ಬರ್ತಾರೆ. ಬಟ್ ಇದು ಒಂದು ಈ ಜಾಗ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಿನ ಒಂದೇ ಕುಟುಂಬದ ಸರ್ವ ಜನರಿಗೂ ನನ್ನ ಅನಂತ ವಂದನೆಗಳು. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ಸಂತ ಅಂತೋಣಿಯವರ நிழல் விழுந்தால் மணலையும் அடியினில் தாங்குவேன். உடையனை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடி மலரிட என்னை உடுத்தும் ரோஜா. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓ நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையினே நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உணர்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று. ரோஜா 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 ரோஜா. கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா ரோஜா ரோஜா
ரோஜா. தேங்க்யூ. நீங்க சொல்லிட்டு அப்ப நாங்க ஜி சினிமா பெங்களூருக்கு நான் இது இந்தியாவுக்கு ஆடிஷன் வர போறோம் சொல்லி வரும் சொல்லுங்க. ஒரு ஹைலைட் பண்ணுங்க. சொல்லிட்டு நாங்க ஜி சினிமாக்கு இந்தியாவுக்கு வரோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. என்னுடைய பேர் கிறிஸ்டோபர் காருண்யா. நான் ஏஎல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறேன். எனக்கு பாட்டில் சின்ன வயசுலேருந்து ஆர்வம். மியூசிக் கிளாஸ் எங்கேயுமே நான் போகலை, நானாகவே கற்றுக்கொண்டது தான். ரேடியோவில் பாட்டு மூலமாக அப்படி தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் சாங். எனக்கு சி தமிழுக்கு வர்றதுக்கு ஆசை, முயற்சி செஞ்சு கொண்டிருக்கேன். கிடைச்சா சந்தோஷம். தேங்க்யூ. My name is Pramika. I'm from Sri Lanka. நான் 12th படிக்கிறேன் பயோஸ்ட்ரீமில். எனக்கு மியூசிக் இடையில தான் ஆர்வம் வந்தது. நான் வந்து டான்ஸ், பரதநாட்டியம் இடையில இருந்து தான் எனக்கு மியூசிக் ஆர்வம் வந்தது. சீதாமிக்கு வரதுக்கு ஒரு ஆசை இருக்குது. படிப்பு முடிச்சு ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவேன் சீதாமிக்கு வரதுக்கு. எனக்கு சப்போர்ட் கோயிலுக்கு அருகில் வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லாரும் இங்கிருந்து சேர்ந்து செல்லலாம். உடனடியாக வரவும். இப்போதான் வந்து கோயிலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி ஒரு க்ரௌட். நாங்கள் வந்த நேரம் வந்து கோயிலுக்கிட்ட நெருங்கவே இல்லாமல் இருந்தது. இப்போதான் வந்து கோயிலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. படவிலகம் 45, படவிலகம் 25, படவிலகம் 25, படவிலகம் 25. 4 பேரை மாத்திரம் இதில் காணவில்லை. ஆலயத்துக்கு முன் அவளுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். படவிலகம் 25, 4 பேரை மாத்திரம் காணவில்லை. ஆலயத்துக்கு முன் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து பாருங்க, கடல்ல வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில இருந்த ஆட்கள் வந்து இதுகளில் தங்கினாக்கள் இந்த கடல்லையே குளிச்சு நல்ல சந்தோஷமாவே இதுல இருந்திருப்பினோம். நம்மளோட வசதி வாய்ப்பு தண்ணியெல்லாம் அடிக்கடி கடல்ல குளிச்சிருப்பினோம். இந்த பின்பகுதியில இருந்தாக்கள் இங்க வந்து கோயில பெரும்பாலும் சில பேர் தெரியாம இருந்திருப்பினோம். வணக்கம் பாதர். எங்க இந்தியா? இந்தியாவிடம் பாதர் ராமேஸ்வரம். ஓகே, தேங்க்ஸ். வணக்கம், நான் அலெக்சாண்டர் பின்டோ, பெங்களூர்லேருந்து வரேன். இது இல்லை 5வது வாட்டி வந்திருக்கு. 5th டைம். இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம வந்து லீஜன் ஆஃப் மேரியன்ட்டு மரியான் சேனையில் இருக்கோம். அதுலேருந்து வந்திருக்கோம். இது நான் ஒரு வருடத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் ஆயின் வருது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து கடந்து வரோம். இங்கே எதுவும் இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இப்போது எல்லா வசதியும் இருக்குது. ஒரு வருடமும் கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகின்னு வருது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வர ஜனங்களை இந்த ஸ்ரீலங்காவும் இந்தியாவை சேர்ந்து இது கூட்டணியாக ஒரு அமைப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற மக்களும் சரி, அவங்க இருக்கிறது நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க, நம்மகிட்ட இருக்கிறது அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நல்ல ஒரு சகோதரி மாதிரி நாங்கள் பழகின்னு இருக்கோம். இங்கே வசதிகள் தொடர்பாக உங்களுக்கு திருப்தியா? தண்ணி வசதி, மலசல கூட வசதிகள் தொடர்பாக திருப்தி? வசதி எல்லாமே இருக்குது. தண்ணி இருக்குது, ஃபஸ்ட்டு டாய்லெட் இருக்குது. இப்போ வசதி இருக்குது. உணவு தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அது பண்ணுது, அது பரவாயில்ல. இப்போ அது கூட இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் எத்தனை மணிக்கு புறப்பட போகிறீங்க? இப்போ இன்னும் ஒரு 1/2 hour போட் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னாங்க. 10 o'clock சொன்னாங்க. ஆனால் இன்னும் 1/2 hour எவ்வளவு டைம் எடுத்தது உங்களுக்கு அங்கே இருந்து வேற? அது கிட்ட போட்டில் வந்து 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு வரதுக்கு. அங்கேருந்து அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம், அந்த பேப்பர் ஒர்க்லாம் எடுத்துட்டு வரதுக்கு இல்லை, ஒரு 2 hour போட்டில் ட்ராவல் பண்ணி. ஸ்ரீலங்கா இந்த செக்கிங்கால உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எதுவும் பிரச்சனை இல்லை. அலோவ் பண்ணாங்களோ எதுவும் ஓகே, அது பிரச்சனை இல்லை. நல்லா ஆக்சுவலி வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணி அங்கே கொஞ்சம், ஏன்னா கூட்டம் இருக்கிறதுல அங்கே கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சு. ஆனால் நல்லா ட்ரீட் பண்ணி வரவழைச்சாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ சந்தோஷம். அது வருஷம் எவ்ரி இயர் வரதா இருக்குது.
ஏன்னா இந்த கோயில்ன்றது வந்து ஒரு திருத்தலம் சொல்லுனா கூட இது வந்து ஒரு புதுமை இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு ஒரு மன நிறைவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்தனியார், அவர் கோடி புனிதர் அந்தனியார். ஆனால் அவர் ஒரு செயலம் வந்து நான் எவ்ரி டியூஸ்டே வந்து அங்கெல்லாம் அந்தனியார் கோயில் போவேன். அது அந்தனியார் பக்தர் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருடைய அந்த பிரார்த்தனை லாஸ்ட்டில் படித்தாங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மனசுலாம் அப்படியே உடம்பே சிலிர்த்து போச்சு. அந்த பாடல், அந்த வாய்ஸ் ஆகட்டும், அவருடைய வார்த்தைகள் ஆகட்டும் அவ்வளோ புதுமையாக இருந்துச்சு, அவ்வளோ அருமையாகிடுச்சு. இன்னொன்று இந்த அந்தனியார் என்னன்னாக்கா எனக்கு இன்னும் ஒரு மாதிரி புதுசாக தெரிகிறாரு. இங்கே வரவங்களுக்கு எந்த குறைபாடு இது வரைக்கும் இந்த எங்கள் இந்திய மக்கள் இங்கே வந்திருக்கு இது ஒரு குறைபாடு இல்லை. எல்லாம் நிறைவாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என்னோட பேர் வந்து ஆண்டனி. நான் சென்னையிலேருந்து வரேன். இல்லை, நான் ஆல்ரெடி 2016 வந்திருக்கேன், 2020, இப்போது 2026 வந்திருக்கேன். நான் ஃபேமிலி, என்னோட நண்பர் தேவ் வெங்கடேஷ் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். அனுபவங்கள், நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயின் வழியாக வந்தோம். ட்ரெயின்லேருந்து அங்கேருந்து இங்கே கப்பல் வழியாக நாங்கள் வந்திருக்கோம். போட் லான்ச்சர் வழியாக வந்திருக்கோம். ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அங்கேருந்து வரும்போது சாப்பாடு எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இல்லை, சாப்பாடு அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். குறைபாடுகள் இங்கே எதுவும் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கன் அரசாங்கம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சில கழிப்பறை வசதிகள் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும். எண்ணிக்கை கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, காலை உணவு, இது எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. அது சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரத்த உறவுகள் அது அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். சகோதரத்துவம், அன்பு எல்லாமே நிறைஞ்சிருக்கும். 2 நாட்டுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம சொந்தங்களை சந்திக்கும் பொழுது அது நம்ம ஏரியாமலே ஒரு உணர்வு, அவங்கக்கிட்ட அந்த பாசம் நம்ம கொட்டிடுவோம். கண்டிப்பாக இருக்குது. இந்த வருஷம் நாங்கள் 2 பேர் வந்தோம். நானும் என்னோட நண்பர் 2 பேர் வந்தோம். அடுத்த வருஷம் குடும்பத்தோடையும் இன்னும் எங்களை அருகில் உள்ள எங்கள் உறவினர்கள் எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைச்சு திரும்ப வர மாதிரி ஒரு நல்ல ஐடியாவில் இருக்கும். ஸ்ரீலங்காவில் என்ன கேட்குறீங்க? உறவினர்கள் உங்களை மாதிரி இங்கே வந்து பழகின நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இவங்க தான் எல்லாருமே தெரியும். நன்றி. வணக்கம். எங்க இருந்து வந்தீங்க? எந்த இடத்துல இருந்து? பெங்களூர். பெங்களூர்ல இருந்து வந்தீங்களா? ஓகே. இங்க எல்லாம் பார்த்தோம். அப்ப எத்தனை மணிக்கு வெளியே போறீங்க? இல்ல, இப்ப நான் இதுக்கு போறோம். போட்ல போயிட்டு நாங்க மத்தியானம் வந்து இதுக்கு போறோம். நாளைக்கு நைட்டு ட்ரெயின் எங்களுக்கு பெங்களூர், மதுரை. இல்ல, நாங்க அவர் 2வது வருஷம் வந்துருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட். வருஷம் மைசூர் டோர் அந்தோனியார் எல்லா இடத்துலயும் ஃபேமஸ். அது இந்த தடவை இங்க வந்து இந்தியா கவர்மெண்ட், ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் பண்ணதுல கொஞ்சம் இதுவா இருக்கும். இன்னும் வயசு ரொம்ப பிரச்சனை இருக்கு. அவங்க போறதுக்கு வரதுக்கு உட்காந்து இடையில இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாக்க நல்லா இருக்கும். போகோன்ட்டு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 2 கவர்மெண்ட்டும் பைசா போட்டு சேர்ந்தாக்கா கம்மியா இருக்கணும். அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. ஓரளவுக்கு என்னுடைய கருத்து. தனி பிரச்சனை இருக்கு, டாய்லெட் பிரச்சனை இருக்கு. டாய்லெட் எல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாமே இல்ல எவ்வளவு கூட்டம் இருக்குது இல்ல, அது ஓரளவுக்கு ஓகே. வயசானவங்க உட்காந்து ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணலாம். அதுதான் ஓகே. இலங்கை தமிழர்கள் எப்படி காட்சிங்களா? இலங்கை தமிழருக்கு லாஸ்ட் டைம் ரொம்ப அந்த சிம்பிள் அவங்களுக்கு என்ன கட்லை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அந்த கட்லை மிட்டாய் பட்ஜெட் கம்மி தான் ஆகும். அது லாஸ்ட் 3 வாட்டி அது அந்த தயார் பண்றது எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும். நான் கொடுக்குறது அவங்க நம்மளுக்கு தவிர நல்லா தான் இருக்கும். இல்லை, நாங்கள் இதோட 2வது டைம் வந்திருக்கோம். மற்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க, மாதிரி வந்திருக்காங்க. பயணம் அருமையாக இருந்தது. இங்கே வந்து எல்லாருமே ஒற்றுமையாக நல்லா பழகினாங்க, சந்தோஷமாக இருந்தது. இங்கே ஆன்மீகம் திருப்பலியும் எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு. நேற்றுலேருந்து நான் போட்டில் வந்து போட்டுக்காரங்க சப்போர்ட்டு, இங்கே உள்ளவங்க சப்போர்ட் எல்லாமே நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது. அசௌகரியங்கள்னா அதெல்லாம் எந்த இடையூறும் இல்லைங்க.
எல்லாம் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷமாக கிளம்புறோம் திரும்பி. வரும்போது இந்த இடத்தை இது எங்களுடைய ஐடி கார்டு. இங்கே வர்றதுக்குள்ள ஐடி கார்டு. இன்னும் மரங்களை செடிகளை தூக்கலை வச்சு உள்ள தங்குற மாதிரி எங்களுக்கு சேவ் பண்ணிக்கிட்டா இன்னும் மக்கள் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு கூட இந்திய மக்கள் கூட கொடுக்குற வேதிகள் வாய்ப்புகள் வர. நான் வந்து ஃபாதர் சூசிரத்தினம், நற்செய்தியின் தூதுவர் சபையை சேர்ந்தவர். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வேர்க்கோட்டையில் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். இந்த ஆண்டு இங்கு புனித கொடி அற்புதரான அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு வரவும், இங்கு வந்திருக்கின்ற 2 நாட்களுடைய 2 நாடுகளுடைய மக்களுடைய ஒற்றுமையும் ஆதரவும் அரவணைப்பும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தது. இங்கு அந்த அனைவரும் ஒற்றுமையாக இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அந்தோனியாருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க நாங்கள் வேண்டிக் கொண்டோம். உங்களுக்காகவும் ஜெபம் செய்கிறோம். நன்றி, வணக்கம். கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோயில் திருவிழாவிற்கு நானும் எனது மனைவியும் வந்தோம். மிகச் சிறப்பான ஏற்பாடுகள் நல்ல முறையில் இருந்தது. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நல்ல முறையில் திருப்பலிகளும் அதைத் தொடர்ந்து மறையறையும் மிகச் சிறப்பாக இருந்தது. பொதுமக்கள் அனைவரும் அடுத்த முறை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பு. ஆமா, பேரன்பு. ஆமா, நிறைய கடலை மிட்டாய் கொண்டு வந்தேன், மக்களுக்கு பூரம் கொடுத்தேன். ஆமா, எல்லாத்துக்கும். உங்களுக்கு ஒரு பாக்கெட் இருக்கு, தரேன். இலங்கை மக்களா? அவங்க எனக்கு எதுவும் வேண்டாம், அவங்களோட அன்பு மட்டும் போதும். நான் அவங்களுக்கு நிறைய கொடுக்க பிரியப்படுறேன், ஆசைப்படுறேன். வருஷம் வருஷம் வருவேன். வரும்போது என்னால் முடிஞ்சதை எடுத்து வந்து எங்குள்ள மக்களுக்கு கொடுப்பேன். அது என்னவா இருந்தாலும் சரி. சரி, சந்தோஷமா இருந்துச்சு. வணக்கம். வணக்கம். ராமேஸ்வரத்துல. ஓட் நம்பர் 2. நான் 15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஓட் நம்பர் 2 எல்லாரும் கோயிலுக்கு இடதுபுறம்ல அந்த டென்ட் பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் வந்து லிஸ்ட் செக் பண்ண போறோம். ஒரு பிரச்சனை. ஓட் நம்பர் 2. அப்ப எத்தனை மணிக்கு போறீங்க? இங்க உள்ள எல்லாரும் நாங்க அனுப்பி, நாங்க தான் கடைசி போட்டப்போ அங்க வரும்போது கடைசி போட்டா தான் வருவோம். ஓட் நம்பர் 2 எல்லாம் ஆமா, எல்லாரும் அனுப்பிடுறோம். மொத்தமா அனுப்புனா தான் எங்களுக்கு திருப்தி. நாங்க அங்க கவர்மெண்ட்ல போய் கணக்கு கொடுக்க எல்லாத்தையும். ஆமா, இங்க வந்தையா என்ன குறைபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைபாடெல்லாம் இல்லைன்னா இந்த அவங்க இந்த வருஷம் கூட வந்திருந்தாங்க இலங்கை மக்கள், அதனால கொஞ்சம் இடைஞ்சல ரொம்ப டைட்டா இருக்கு. ஆமா, 8000 பேர் வந்திருக்காங்க இந்த வருஷம். நாங்க 3400 பேர் தான் வந்திருக்கோம். 3600 நாங்க. ஆமா, ரொம்ப சிரமம். அன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இல்ல பாத்ரூம் ஆயிட்டு ரொம்ப சிரமம். அதான் பிரச்சனையே. அதுல தண்ணி வேற டேங்க்ல இல்லாம போயிருது. அதானே முக்கியமானது. தண்ணி தானே வேணும். அவங்ககிட்ட 4 மணிக்கு தான் தண்ணி போடுறாங்க டேங்குக்கு. அதான் இப்போ நாங்கள் அங்கே நேராக பேச போகிறோம். யார்கிட்ட நாங்கள் வந்து நான் இன்னொரு 20 கட்டி தண்ணியில் நம்ம தெளிவாக ஏற்றுற மாதிரி சொல்கிறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணுவோம். அடுத்த வருஷம் செஞ்சிருவோம்.